Hi student, train பார்க்க போகிறோம் 10th maths chapter 6 exercise 6.1ல 9th sumல first point பார்க்க போகிறோம். If sin theta plus cos theta is equal to p and secant theta plus cosecant theta is equal to q, then prove that q into p square minus 1 equal to 2p அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது எடுத்தால் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். p என்ன சொல்லியிருக்காங்க, sin theta plus cos theta, q என்ன சொல்ல secant theta plus cosecant theta சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம LHS எடுத்துக்கலாமா, q into p square minus 1. q என்ன சொல்லியிருக்காங்க, secant theta plus cosecant theta போட்டுக்கிறேன். into p square என்ன சொல்லியிருக்காங்க, p மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே p ஸ்கொயர் இருக்கனால நம்ம ஸ்கொயர் போட்டுக்கிறோம். sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் thetaன்னு போட்டுக்காத, நம்ம ஹோலாக எடுத்துக்கிறோம். sin theta plus cos theta ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். minus 1, ஓகேவா. இது secant theta வேணும்னு எழுதலாம், 1 by cos thetaன்னு எழுதலாம். cosecant thetaவை 1 by sin thetaன்னு எழுதலாம். இது எப்படி இருக்குது, a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. அப்போ sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta plus 2abக்கு 2 cos theta into sin theta minus 1 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ sin theta plus cos theta divided by cos theta into sin thetaன்னு வந்துடும். இப்போது sin square theta plus cos square theta வேல்யூ என்னது, 1 plus 2 sin theta into cos theta minus 1ன்னு வந்துடும். ஓகேவா. இந்த ப்ளஸ் ஒன்றுக்கும் இந்த மைனஸ் ஒன்றுக்கும் கேன்சல் ஆகிடுது. அப்போ sin theta plus cos theta divided by cos theta into sin theta அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, 2 into sin theta into cos theta அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா. இப்போது இந்த cos theta into sin thetaவுக்கும் இந்த sin theta into cos thetaவும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 sin theta plus cos thetaன்னு இருக்கும். இப்போ 2 into sin theta plus cos theta இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க, pன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 into p. நம்ம RHS ப்ரூவ் பண்ணிட்டோமா 2pன்னு. இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்ப்போமா. if sin theta into 1 plus sin square theta equal to cos square theta, then prove that sin 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4 நம்ம ப்ரூஃப் பண்ண, இதுதான் எடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது ஓகேவா. சொல்யூஷன் பாருங்கள், sin theta 1 plus sin square theta is equal to cos square theta இது எடுத்துக்கிறோம். இப்போது sin theta அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. sin square theta எப்படி எழுதலாம், 1 minus cos square thetaன்னு எழுதலாம். ஏன்னா இது எல்லாத்துலேயும் காஸ் வரனால நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம், ஈக்குவல் டு cos square theta. ஓகேவா. sin square அப்படியே வச்சுக்கோங்க, 1 ஆட் பண்ணால் 2 minus cos square theta is equal to cos square theta அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு பேருமே ஸ்கொயர் பண்ணியிருக்கோமா. அப்போ sin square theta ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஓகேவா. அப்போ sin square theta into 2 minus cos square theta ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு cos square theta ஹோல் ஸ்கொயர். இது எப்படி இருக்குது, a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. அப்போ அந்த ஃபார்மேட் படி இதை எழுதிக்கலாம். இந்த sin square theta நான் என்னென்னு எழுதியிருக்கேன், 1 minus cos square thetaன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா. இப்போ a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எடுத்து எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு cos square theta ஹோல் ஸ்கொயர்னா cos power 4 theta. ஓகேவா. இது 1 minus cos square theta அப்படியே வச்சுக்கோங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 cos square theta ஹோல் ஸ்கொயர்னா cos power 4 theta minus 2 2s are 4 cos square theta is equal to cos power 4 theta. ஓகேவா. இப்போது இந்த 1ஆல் இந்த ஹோல் டர்மையும் மல்டிப் பண்ணும், cos ஸ்கொயரால் இந்த ஹோல் டர்மையும் மல்டிப் பண்ணியிருக்கேனா. மல்டிப் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணுறதை மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 அப்படியே வச்சுக்கலாம். cos power 4 theta இருக்குது, இங்கே 4 cos power 4 theta இருக்குது. இப்போ ஆட் பண்ணால் 5 cos power theta, cos power 4 theta. ஓகேவா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ minus 8 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 4 4 8 cos square theta மைனஸ் cos power 6 theta அப்படியே வச்சுக்க வேண்டியதான், ஈக்குவல் டு cos power 4 theta அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ 4 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடும், மற்ற எல்லாமே அந்த சைடு போயிடும். ஓகேவா. ஈக்குவலுக்கு அந்த பக்கம். அப்போ cos power 4 theta ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும், மைனஸ் sin cos power 4 theta மைனஸ் 8 இந்த பக்கம் தான் ப்ளஸ் 8 cos square theta மைனஸ்க்கு இங்கே ப்ளஸ் ஆகிடுமா, ப்ளஸ் cos power 6 thetaன்னு ஆகிடும். இப்போ cos power 4 theta இருக்குது, இங்கே மைனஸ் இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிக்கலாமா. இப்போ பெரிய சைன் மைனஸில் தான் இருக்குது. இப்போ மைனஸ் 4 cos power 4 theta ப்ளஸ் 8 cos square theta ப்ளஸ் cos power 6 thetaன்னு வரும். இந்த 4 அப்படி தான் வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் cos power 6 theta எழுதிக்கிறேன், அடுத்தது 4 எழுதிக்கிறேன், அடுத்தது 2 எழுதிக்கிறேன். ஓகேவா. அப்போ RHS நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர்.